முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் மனக்குழப்பத்தில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருப்பது உட்கட்சிக்குள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மரியாதைக்குரிய காளிமுத்து அவர்கள், நான் சின்ன வயசுலேருந்து அவரோட இருந்து பழகினவன். இன்னைக்கு சீமான் அவர்களுடைய மனைவி அன்றைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் தங்கச்சியா அதை இது பண்ணியிருக்கோம். அந்த தங்கச்சிக்கு இன்னைக்கு பெண் குழந்தை காளி பிறந்திருக்கு. அதை உலகுக்கு தெரியப்படுத்தணும். அந்த வகையில் சகோதரனாக இருந்து சீர்கொண்டு செல்கின்ற பணிகளை நேற்று செய்தோம். அது எல்லா தமிழ் மக்களும் வாழ்த்துனாங்க. சீர் அருமையாக செய்ய வேண்டிய அண்ணன் காளிமுத்துடைய மகளுக்கு இந்த சீரை கொண்டு வந்தது சிறப்பானதுன்னு சொன்னாங்க. எங்களுடைய தலைவரும் நல்ல வாழ்த்தினார்கள். நான் கேரளாவுக்கு கனிமவளம் கொண்டு போனோன்னு சொல்லல. அங்கே நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன். எங்கள் நாகர்கோவிலுக்கு ஒரு 400 வண்டி வரிசையாக நிற்குது. அங்கே உள்ள டிரைவர்கள்லாம் கூப்பிட்டு என்ன 400 வண்டி இங்கே நிற்குன்னு சொல்லும்போது 3 நாளாக 4 நாளாக காத்திருக்கோம். நாங்கள் ஒரிஜினலாக உள்ள பில்லு வச்சுருக்கோம், லைசன்ஸ் வச்சுருக்கோம், லாரி எவ்வளோ இடம் வேணுமோ அந்த இடைக்கு வச்சுருக்கோம். ஆனால் எங்கள் லாரியை இங்கே எங்கள் நாகர்கோவில் பக்கமே உள்ளே போக முடியாமல் 400 வண்டியை மடக்கி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் குரல் கொடுப்பாங்கிற வகையில் இருந்தோடனே நேராக கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டில் சீரை கொடுத்தேன். அங்கே உள்ளூர் எம்எல்ஏ ஆக இருந்த மரியாதைக்குரிய ஆசிரியரை கூட்டிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்த்தேன். அதுக்காக ஒட்டுமொத்தமாக ரோட்டில் யாருமே போகக்கூடாது, யாருமே ரோட்டில் நடக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் வருது அப்படின்னு நிறுத்த முடியுமா சொல்லுங்க? அப்படி இல்ல, கனிம ஆம்பரை எப்படி கட்டணம் கட்டுவான்? அந்த நாகர்கோவில் கட்டணம் எப்படி கட்டுவாங்க? அதுக்காக தான் குரல் கொடுத்தோம். தவிர நாங்கள் கேரளா கொண்டு போறதுக்கு அதுக்காக இல்லை. சகோதரர் மனோ தங்கராஜ் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.